யூதா புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ಈಗ ನಾವು ಯೂದನ ಪತ್ರಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. யூதானா யாரு? ಯೂದ ಅಂದ್ರೆ ಯಾರು? இயேசு கிறிஸ்துவோட ஒரு சகோதரர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಬ್ಬ ಸಹೋದರ. இங்க பாருங்க அவர் சொல்றாருல, யூதா இயேசு கிறிஸ்துவோட வேலைக்காரன் அண்ட் பிரதர் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு 3-4 சகோதரர்கள் பேர் போடப்பட்டிருக்குது. அதுல இவர் பேர் வந்து யாக்கோபோட பிரதர்ஸ். ஒருத்தர் பேர் யாக்கோபு, ஒருத்தர் பேரு யூதா. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಮ್ಮನಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದರಲ್ಲಿ 3-4 ಜನ ಇದೆ. ಅದರಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ತಮ್ಮನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೂದ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ இயேசு கிறிஸ்துக்கு மரியாளுக்கு இவங்க வந்து அப்புறம் பிறந்தவங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் யோசேப்பு மூலியமாய் பிறந்த சகோதரர்கள். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂತರದಲ್ಲಿ ಯೋಸೆಫನ ಮೂಲಕವಾಗಿ ಮರಿಯಳಲ್ಲಿ ಹುಟ್ಟಿರಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳು. பைபிள் நம்ம பார்க்கிறோம், சுவிசேஷத்துல இவங்களுக்கெல்லாம் வந்து ஏசப்பானா பிடிக்காது. ஏசப்பா எப்போ ஊழியம் செஞ்சாருல, அந்த 3 வருஷம் ஊழியம் செஞ்சது ஏசப்பா பண்ணது. ஏசப்பா வந்து பைத்தியக்காரன், ஏசப்பாக்கு மென்டல் ஆயிட்டாரு அப்படின்லாம் வந்து ரொம்ப தரக்குறைவா அவங்க ஃபேமிலிக்காரங்களே ஏசப்பா மேல பேசுவாங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುಟುಂಬಸ್ಥರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನಿಗೆ ಹುಚ್ಚು ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ஆனா ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட சிலுவை பாடுகளை பார்த்து இயேசு கிறிஸ்து வந்து நிஜமா மேசியா அப்படின்னு அவங்க வந்து பார்த்தாங்களோ, ஏசப்பா உயிர்த்தெழுதலை பார்த்தாங்களோ, அன்னைக்கு அவங்க இருதயம் மாறிடுச்சுங்க. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಶ್ರಮೆಯ ಕುರಿತಾಗಿ ತದನಂತರದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಆ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನದ ಕುರಿತಾಗಿ ಅವರು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವಾಗ ಅವರ ಹೃದಯವು ಬದಲಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ அதுல மாறினவரு இவரும் ஒருத்தர். ಅದರಲ್ಲಿ ಬದಲಾಗಲ್ಪಟ್ಟಂತದರಲ್ಲಿ ಇವರು ಒಬ್ರು. சோ இப்போ ஏசப்பாவோட வேலைக்காரனா சர்வெண்ட் ஆயிட்டார். சொந்த சகோதரனே ஐ எம் எ சர்வெண்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸ್ವಂತ ಸಹೋದರನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದಾಸನೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ இவர் வந்து ஒரு புஸ்தகத்தை எச்சரிக்கையின் புஸ்தகம் இது. இது எச்சரிக்கை கொடுக்கிற ஒரு புஸ்தகம், யூதா புஸ்தகம். ಯೋಧನ ಪುಸ್ತಕ ಇದು ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಎಚ್ಚರಿಕೆಯ ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. சத்தியத்துக்காக நீங்க நிக்கணும், நிஜமான கிறிஸ்தவ விசுவாசத்துக்காக நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு எங்க சொல்றாரு. ஆஹ் 3வது வசனம் பாருங்க. ಅಲ್ಲಿ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. சோ இந்த இந்த மெயின் லெட்டரோட மெயின் கோல் என்னதுன்னா, விசுவாசத்துக்காக தைரியமாய் என்ன பண்ணுமா, என்ன பண்ணுமா, போராட வேண்டும். போராடணும். கன்னடத்துல எங்க ಇದೆ தைரியமாய் போராடணும். ಅಲ್ಲಿ ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೋರಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ விசுவாசத்தை, சோ கண்டென்ட் ஃபார் த ஃபெய்த் அப்படின்னா ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம சர்ச்சில் நம்ம பாதுகாக்கணும். ಅಲ್ಲಿ ದೇವರ ಸತ್ತತೆಯನ್ನ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಬೇಕು. எதுக்குங்க? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? சில பேர் வந்து உள்ள வந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கும் சர்ச்சில். ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದು ಅವರ ಜೀವಿತ ತುಂಬಾ ಮೋಸಕರವಾಗಿರ್ತದೆ. இது விசுவாசிகளை குறித்து சொல்லல, ವಿಶ್ವಾಸಿಗಳ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. லீடர்ஸ், சர்ச் லீடர்ஸ்க்கு ஒரு எச்சரிக்கை. ಅಲ್ಲಿ ಸಭೆಯ ಒಂದು ನಾಯಕರುಗಳಿಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ என்ன பண்றாங்க, அந்த சபையோட நாயக்கர்கள், லீடர்ஸ் என்ன பண்றாங்க பாப்போம். 4வது வசனம் படிங்க. ಆ ಒಂದು ಸಭೆಯ ನಾಯಕರುಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. பாருங்க, கிளீனா போட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டுடைய கிருபைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிருபை இருக்கிறதுனால லைசென்ஸ், நான் என்ன வேணா எப்படி வேணா வாழலாம் லைசென்ஸ் கிடைச்ச மாதிரி அவங்க வாழ்றாங்க. ಅಲ್ಲಿ ಕೃಪೆಯು ಅವರಿಗೆ ದೊರಕಿದೆ ಎಂಬುವಂತ ಒಂದು ಕಾರಣದಿಂದಾಗಿ ಪರವಾನಗಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಕೊಳ್ಬಹುದು ಎಂಬಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஒரு நீங்க இது பார்த்திருப்பீங்க, சில பலகை பார்த்திருப்பீங்களா, வுட் பலகை பார்த்திருப்பீங்க. ಕೆಲವು ಹಲಗೆಗಳನ್ನ ಗಮನಿಸಿರ್ತೀರಿ ನೀವು. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗಟ್ಟಿಯಾಗಿರ್ತದೆ. பார்க்க நல்லா இருக்கும். போய் உட்காருவீங்க, பட்டார்னு உடைஞ்சிரும். ಅದು ಗಟ್ಟಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೋಗಿ ಕುತ್ಕೊಳ್ತೀರಿ, ಆದ್ರೆ ತಕ್ಷಣವಾಗಿ ಅದು ಮುರಿದು ಹೋಗ್ತದೆ. ஏன் ಯಾಕೆ? ஏன் உடைஞ்சிச்சு அந்த பலகை? நம்ம கண்ணுக்கு தெரியாதது என்ன இருக்குங்க? ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಿದೆ ಅಲ್ಲಿ? கரையான் என்ன பண்ணுது, உள்ள போய் மண் அந்த வுட்ட போய் உள்ள இருந்து தின்றுச்சு. ಆ ಗೆದ್ದಲು ಒಳಗಡೆ ಎಲ್ಲ ಅದು ತಿಂದು ಬಿಟ್ಟಿದೆ. வெளிய இருந்து பார்க்க பலகை மாதிரி இருக்கும், ಹೊರಗಡೆ ನೋಡೋದಕ್ಕೆ ಅದು ಒಳ್ಳೆಯ ಗಟ್ಟಿಯಾದಂತ ಹಲಗೆಯ ರೀತಿಯಲ್ಲಿದೆ. உட்கார்ந்தா பட்டுன்னு உடைஞ்சிரும். ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ತಕ್ಷಣವಾಗಿ ಅದು ಒಡೆದು இங்க ಹೋಗ್ತದೆ. என்ன இருக்குது, இந்த சர்ச்சில் சீக்ரெட்டா வந்திருக்காங்களா, they come in secret, சைட் டோர்ல இருந்து வந்திருக்கிற மாதிரி போட்டுருக்கு. ಅಲ್ಲಿ ಹಾಕಿದ್ಯಾ? ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಅವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಕ್ಕದ ಒಂದು ಗೋಡೆ ಅಥವಾ ಪಕ್ಕದ ಒಂದು ಬಾಗಿಲಿಂದ ಅವ್ರು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ.
சோ தமிழ்ல வந்து என்ன போட்டிருக்கு? பக்க வழியாய் பக்க வழியாய் பக்க வழியாய் வந்துட்டாங்க. வெளிய மெயின் டோர்ல இருந்து வரல. சைடுல யாருக்கும் தெரியாம வந்துட்டாங்களா அந்த லீடர்ஸ். ಅಲ್ಲಿ ಮೇನ್ ಬಾಗಿಲಿಂದ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಪಕ್ಕದ ಬಾಗಿಲಿನಿಂದ ಅವರು ಬರಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவங்கள குறித்து பயங்கர வார்னிங். இந்த புத்தகத்தை படிச்சா பயந்துருவீங்க நீங்க. வார்னிங் இப்படி கொடுக்குது அவங்கள பத்தி. ಅಲ್ಲಿ ಇವರ ಕುರಿತಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, So, ಭಯಂಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ இந்த ಒಂದು புக்க ರೀತಿ. நீங்க படிக்கும்போது எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த வசனத்தை நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா இது பாத்தீங்கன்னா some people 4வது வசனம் பாருங்க. என்ன போட்டிருக்கு தமிழ்ல? சில மனிதர்கள்னு போட்டிருக்கா? சிலர் தான். சோ எல்லா சர்ச்ல எப்படி இருப்பாங்க? தயவு செய்து நீங்க நெகட்டிவா நீங்க எல்லாருக்கும் இத அப்ளை பண்ணிராதீங்க. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ನಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಯೋಚನೆಯನ್ನ ಮಾಡಬೇಡ್ರಿ. ஏன்னா 1 2 3 4 5 6 7 7 வாட்டி சிலர் some people 7 வாட்டி இந்த புத்தகத்துல போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ 7 ಬಾರಿ ಕೆಲವರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ அதனால இந்த மாதிரி வசனங்களை நம்ம படிக்கும்போது இதை எடுத்துட்டு போயிட்டு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஏதாவது பாவத்துல விழுந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு சின்ன காரியத்துல உடனே இந்த வசனத்தை எடுத்துட்டு நீ வந்து காயின் போல, நீ வந்து சோதம் கொமரா போல அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம வசனம். ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಅವ್ರು ನೋಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕಾಯಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೋದೋಮ್ ಗೋಮರದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಳತೆಯನ್ನ ಮಾಡಿ ಹೇಳಬಾರ್ದು. யாருக்கு இது சொல்லுது? ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆ? சில சர்ச் லீடர்ஸ் எல்லாரும் இல்ல, சில சர்ச் லீடர்ஸ். ಕೆಲವು ಸಭೆಯ ನಾಯಕರುಗಳಿಗೆ ஆண்டவருடைய கிருபைய ದೇವರ ಕೃಪೆಯನ್ನ காம விகாரத்துக்கும் ಕಾಮ ವಿಲಾಸಕ್ಕೆ ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறதுக்கும் டினை பண்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்து ராஜா இல்ல, தேவன் அல்ல அப்படின்றது மறுதலிக்கிற ஜனங்களுக்கு எழுதியிருக்கிறது எச்சரிக்கையின் பத்திரம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲಿ ಮರಣದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟವನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರಣದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟವನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿರಾಕರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗಾಗಿ. சோ இப்ப பாருங்க, ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நம்ம லைஃப் வந்து என்னவா இருக்கணும்? அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணுங்க. சேஞ்ச் ஆகலன்னா யூஸே இல்ல. கிருபைன்னு நம்ம சொல்லலாம். நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகலன்னா என்ன யூஸ் சொல்லுங்க? ಅಲ್ಲಿ ನಾವು ಕೃಪೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ಬೋದು, ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದರಿಂದ ಏನು ಉಪಯೋಗ ಹೇಳ್ರಿ. சோ இங்க இந்த ஜனங்களை குறித்து பேசுது. இவங்க எப்படி சுபாவம் உள்ளவர்கள் அப்படின்றத நம்ம அங்க பாக்குறோம். பாருங்க, நாங்க லிஸ்ட் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நான் போறதுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಪಟ್ಟಿಯನ್ನು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಈ ಸ್ವಭಾವ, ಈ ಒಂದು ಜನಗಳ ಸ್ವಭಾವ ಏನೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ. அவங்க இந்த மாதிரி 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி 12வது வசனம் படிங்க. 12ನೇ ವಚನ ಓದ್ರಿ. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும். பாருங்க எப்படி எல்லாம் சொல்றாரு. இவங்க வந்து என்னதான் காத்து அடிக்கிற இது மழையே பெய்யா, மேகம் இருக்கும், காத்து அடிக்கும், ஆனா மழையே பெய்யாது. அந்த மாதிரி மேகங்களா இவங்க. ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇವರಿಗೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನೀರಿಲ್ಲದ ಮೇಘಗಳು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மேய்ப்பர்கள் எந்த மாதிரி மேய்ப்பர்களா? அவங்க வைத்ததான் அவங்களுக்காகவே வாழ்றாங்களாம். அவங்க சபைக்காக வாழல, அவங்க சபைக்காக பாடுபடல, அவங்களுடைய நல்லதுக்காக அவங்களே தின்றுறாங்களாம். என்னது ஆட்டுக்கு குட்டிக்கு இருக்கிற சாப்பாடையும் இவங்க சாப்பிட்டுறாங்க போல அப்படி. ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇವರು ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವಂತ ಹೊಟ್ಟೆಯನ್ನೇ ನೋಡಿಕೊಳ್ಳುವಂತ ಕುರುಬರಾಗಿದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕುರಿಗಳ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ನೋಡಿಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ, ಸ್ವಂತ ಕುರಿ ಏನಪ್ಪಾ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ನೋಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 13வது வசனம் பாருங்க, என்ன போட்டிருக்கு உங்களுக்காக? 13ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவங்களுக்காக எப்படி ஆண்டவர் வந்து இவங்களை ஜட்ஜ் பண்ண போறாரு அப்படின்றத குறித்து பேசுது. ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಇವರನ್ನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சோ இத வந்து இதுக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லுது. ಇದಕ್ಕೆ ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இப்போ என்ன ஆகுது பாருங்க, இப்போ ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. ಈಗ ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಪಟ್ಟಿಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. 5வது வசனத்துல இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசுறாரு. 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರ ಕುರಿತಾಗಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க என்ன பண்றாங்க? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? அவங்க ஆண்டவர் அவங்களை கூட்டு வந்தாரு, ஆனால் நிறைய பேர் வனாந்தரத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಅವ್ರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ರು, ಆದ್ರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕಾಡಿನಲ್ಲಿ ಅವ್ರ ಅನೇಕ ಜನರು ಮರಣ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவதூதர்கள் வந்து விழுந்ததை குறித்து பேசுறாரு. ಅಲ್ಲಿ ದೇವದೂತರು ಬಿದ್ದು ಹೋಗ್ತಕ್ಕಂಥದನ್ನ ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோதோம் கொமோரா காம விகாரத்துல எப்படி மாட்டிருந்தாங்களோ அதை குறித்து பேசுறாரு. ಅಲ್ಲಿ ಸೋದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜಾರತ್ವಕ್ಕೆ ಅವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் 11வது வசனத்துல பாருங்க,
16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ. 11 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕಾಯಿனை குறித்து காயின் மாதிரி இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ಕಾಯಿನನ ಮಾರ್ಗವನ್ನ ಹಿಡಿದವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிலியாம் போல பிலேயாம் அப்படின்னு பாக்குறோம்ல, ஒரு கழுத பேசும்ல, பிலியாம் அவன போல அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಬಿಳಾಮನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವತ್ತರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. கோரா போல எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಕೋರವನ ರೀತಿಯಲ್ಲಿ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. சோ அதனால எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ಹಾಗಾಗಿ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನೀವಿರ್ರಿ. சில புஸ்தகங்கள் வந்து இங்க எழுதுறது வந்து நீங்க அண்ணே பிரதர் இது வந்து முதல்ல மோசேயோட பாடிக்காக 9வது வசனத்துல பாருங்க, மீகால் அப்படின்ற தேவதூதன் வந்து மோசேயோட பாடிக்கு மேல ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಶರೀರಕ್ಕಾಗಿ ಮಿಕಾಯಲನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಾಜ್ಯ ಉಂಟಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೀತಾ ಇದೆ. எங்க பிரதர் போட்டிருக்கு பழைய ஏற்பாடுல நீங்க கேட்கலாம். ಇದು ಎಲ್ಲಿ ಅಲೋಡ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೀಬಹುದು. ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து யூதர்களுக்கு வந்து பழைய ஏற்பாட்டு பைபிள், ஹிப்ரூ பைபிள் தவிர இன்னும் 2-3 புக் இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇಬ್ರು ಒಂದು ಪುಸ್ತಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇನ್ನು ಕೆಲವು பழைய ಅಲೋಡ ಮಡಿಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು 2-3 ಪುಸ್ತಕಗಳು ಇದ್ವು. அதுல வந்து ஒன்னு வந்து புக் ஆஃப் ஏனோக் புஸ்தகம் அப்படின்ற ஒரு புஸ்தகம். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಪುಸ್ತಕ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏನೋಕನ ಒಂದು ಪುಸ್ತಕ. இன்னொன்னு வந்து டெஸ்டமெண்ட் ஆஃப் மோசேயின் டெஸ்டமெண்ட் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ ಇದೆ. சோ இதெல்லாம் வந்துட்டு பைபிள் இல்ல, பட் ஆனா யூதர்களுக்கு அது புரியும். சோ யூதா வந்து அந்த டைம் யாருக்கு எழுதினாரு? யூதர்களுக்கு எழுதினாரு. அவங்களுக்கு இதெல்லாம் புரியும். இந்த கதைங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ಅಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕತೆ ಯಾರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಯಹೂದ್ಯರಿಗೆ ಅದು ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. ಈ ಒಂದು ವಿಷಯ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. சோ யூதர்களுக்கு நிறைய புஸ்தகம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எபிரேயர் பைபிள் என்ன இருக்கோ, எபிரேய ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டுல என்ன இருக்கோ, அது மட்டும் தான் நம்ம பழைய பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ಅಲ್ಲಿ ಇಬ್ರಿಯ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಇಬ್ರಿಯರ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಪುಸ್ತಕ ಇದೆಯೋ ಅದು ಮಾತ್ರವೇ ಅಲೋಡ ಮಡಿಕೆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಅದು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. ஓகே, அது நான் சொல்லணும்னு. இப்போ நம்ம லைஃப்ல எப்படி இருக்கணும் அவ்வளவுதான். இதுல வந்து எச்சரிக்கையை கொடுத்துட்டாரு. நம்ம எப்படி இருக்கணும் அதை தான் நம்ம பார்க்க போறோம். சொல்லிட்டு முடிச்சிடலாம். ಇದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇದನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. சரியா? சோ இப்போ 16வது வசனம் பாருங்க. 16வது வசனத்துல எப்படி இருப்பாங்க இந்த ஜனங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு குறித்து இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய சுபாவங்களை குறித்து போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ಜನರ ಸ್ವಭಾವ ಇನ್ನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇವರು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இந்த மாதிரி சுபாவத்துக்கு நம்ம இருக்க கூடாது. 16ல இருந்து 19 சொல்லுதுல, அந்த மாதிரி சுபாவங்க நம்ம லைஃப்ல இருக்க கூடாது. இந்த மாதிரி நம்ம சுபாவங்கள் இருக்குதான் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். 16ல இருந்து 19 படிங்க. 16ರಿಂದ 19ನೇ ವಚನದವರೆಗೆ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಸ್ವಭಾವಗಳು ನಮ್ಮಲ್ಲಿದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம ஸ்வாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. பாருங்க எப்படி முறுமுறுக்குறாங்க. ಇಲ್ಲಿ ಗುಣಗುಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜனங்களை வந்து பார்த்து முகஸ்துதினா என்னது? மூஞ்சி முன்னாடி ஸ்துதி பாடுறது, பின்னாடி போயிட்டு அவங்கள ஆப்போசிட் சொல்றது. முகஸ்துதி பண்றவங்க இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಮುಖಸ್ತುತಿಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮುಂದ್ಗಡೆ ಅವ್ರನ್ನ ಹೊಗಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹಿಂದ್ಗಡೆ ಹೋಗಿ ಅವ್ರನ್ನ ತೆಗಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் கேலி பண்றவங்க, 18வது வசனத்துல கேலி பண்றவங்க. ಅಲ್ಲೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರನ್ನ ಕುಚ್ಚೋದ್ಯ ಮಾತುಗಳಿಂದ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರು. 19வது வசனத்துல பிரிவினை உண்டாக்குறவங்க, சர்ச்சில் பிரிவினை உண்டாக்குறவங்க. ಅಲ್ಲಿ ಭೇದಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡುವಂತ ಜನಗಳು, உலக பிரகாரமான ஜன்ம சுபாவம் உள்ளவர்கள், ஆண்டவருடைய ஆவியினால நிரப்பப்படாம ஜன்ம சுபாவத்தினால நிரப்பப்பட்ட ஜனங்கள். ಅಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಕಾಣದೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಾಕೃತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳಿಂದ ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯರು. எச்சரிக்கையா இருங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஆண்டவருடைய சபை அல்ல. ಇದು ದೇವರ ಸಭೆ ಅಲ್ಲ. ஆண்டவருடைய சபைக்கு இருக்கிற ஜனங்களுடைய அழகல்ல இது. ಇದು ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳಿಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸುಂದರತೆ ಅಲ್ಲ. சரி, அப்ப எப்படி இருக்கணும் பிரதர்? ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗಿರ್ಬೇಕು ಬ್ರದರ್? அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு பாருங்க. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಲಿಸ್ಟ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಗಮನಿಸ್ರಿ. 20ல இருந்து 23வது வசனம் பாருங்க. இப்போ 20ರಿಂದ 23ನೇ ವಚನದವರೆಗೆ ಗಮನಿಸ್ರಿ. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். பாருங்க, நீங்க எப்படி இருங்க? நீங்க பைபிள் சத்தியத்து மேல உங்க வாழ்க்கையை கட்டுங்க.
ಅಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಸತ್ಯವೇದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ರಿ. பரிசுத்த ஆவியிலே ஜெபிங்க. அப்பப்போ என்ன பண்ணுங்க? ஆவியிலே நிரம்பி என்ன பண்ணிட்டு இருங்க? ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆவியிலே ஜெபம் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்றார். ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೇರಿತರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಇರ್ರಿ. ஆண்டவருடைய அன்பிலே நிலையா இருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆಯುಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருங்க. ದೇವರ ಎದುರು ಬರುವಿಕೆಗಾಗಿ ಎದುರುವಿಕೆಯಿಂದ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಲ್ಪಡ್ರಿ. இப்போ மத்தவங்களுக்கு 3 கேட்டகரி சொல்றாரு. 3 கேட்டகரியான ஜனங்க இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாரு. எப்படி ஊழியம் செய்யணும்ன்றத பத்தி பேசுறாரு. ಅಲ್ಲಿ 3 ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಗುಂಪಿನ ಜನಗಳು ಇರ್ತಾರೆ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಅವರಿಗೆ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. இரக்கம் காட்டுறது. சர்ச்ல நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? யாரா கஷ்டப்பட்டவங்க, நோயாளிகள் ஏதா வந்தா நம்ம என்ன பண்றோம்? இரக்கம் காட்டுறோம். எப்படி இரக்கம் காட்டணுமா? பாருங்க. ಅಲ್ಲಿ ஃபர்ஸ்ட் 22வது வசனம். ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಬೇಕು? 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து. பாருங்க இது இங்கிலீஷ்ல நான் கிளீனா சொல்றேன். ஹேவ் mercy on people who waver. அப்படின்னா அப்படியே இரக்கம் காட்டுங்க. சில பேர் சர்ச்சுக்கு வர முடியுது, சில வாரம் வர முடியல. அப்படியே சர்ச்சுக்கு வராம அப்படியே இருக்காங்க. ஒரு விசுவாசத்துல ஸ்ட்ராங்காவே இல்ல அப்படின்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு வந்து இரக்கம் காட்டுங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்களை விசாரிங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಸಭೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಸರಿಯಾಗಿ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಅವ್ರು ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅವರಿಗೆ ಫೋನ್ ಕರೆಯುವ ಮೂಲಕವಾಗಿ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಅವರಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ ಮೂಲಕವಾಗಿ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತರಾಗಿರ್ರಿ. சில பேரு தூரம் போயிட்டாங்க. ஆண்டவர்ட்ட இருந்தே தூரம் போயிட்டாங்க. அவங்க தீல மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க ஆவிக்குரிய தீல மாட்டிட்டு இருக்காங்க. தீல இருந்து அவங்களை காப்பாத்துங்க. இரக்கம் காட்டுறதுன்னா என்ன? அவங்களை தீல இருந்து காப்பாத்துங்க. எப்படியாவது அவங்களுக்கு ஆண்டவர் பத்தி போய் சொல்லுங்க. சர்ச்சுக்கு அவங்க வரலன்னா நம்மளே சர்ச்சே வந்து அங்க போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಅವರು ಬರೋದಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಯೇ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನರಕದ ಬೆಂಕಿಯ ಬಾಯೊಳಗಿಂದ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಾಯಿ ಒಳಗಿದ್ದಾರೆ, ಅಂತ ಒಂದು ಬಾಯಿಂದ ಅವ್ರನ್ನ ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿ ನಡೆಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. 3வது கேட்டகரி ரொம்ப கேர்ஃபுல்லா இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ಮೂರನೇದಾಗಿ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. பயபக்தியோட இரக்கம் காட்டணுமா? ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಕರುಣಿಸುವಂತವರಾಗಿ ಇರ್ರಿ. எதுக்கு? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? ஏன்னா அவங்க எதுல மாட்டிட்டு இருக்காங்க? மாம்சத்தின் இச்சையிலே மாட்டிட்டு இருக்காங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಶಾರೀರಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಇಚ್ಛೆಗಳಲ್ಲಿ ಅವರು ಒಳಗಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம இரக்கம் காட்டுறோம் அப்படின்ட்டு நம்மளும் அதுல மாட்டிக்க கூடாது அப்படின்னு எச்சரிக்கையா இருங்க ಅವರ அப்படின்னு சொல்றாரு. ಹತ್ತಿರ ಹೋಗಿ ನಾವು ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದರೊಳಗೆ ನಾವು ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனாலதான் நம்மளுக்கு சில ஏரியாக்கள்ல நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இல்லைன்னா நம்ம மத்தவங்கள வந்து அங்க வந்து பாஸ்டர் பிரதர் நீங்க வந்து இது பேசுங்க இவங்ககிட்ட, சிஸ்டர் நீங்க வந்து இவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்றது நல்லது. இல்லாட்டி நம்ம அதுல விழுந்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றாரு கேர்ஃபுல்லா இருங்க. ಅಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಿ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಸಹೋದರ ಅಥವಾ ಸೇವಕರೇ ಬಂದು ಇದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು. எனக்கு தெரியும் எத்தனோ வாட்டி வந்து குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. ஆனா ஒரு குடிக்கிற பிரதர் கிட்ட போய் திருப்பி போய் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஆலோசனை சொல்றதுக்கு அவங்களுக்கு இறக்கம் பாராட்டிருப்பாங்க. யாரு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனாங்களோ அவரே விழுந்துட்டு இருப்பாரு நாளைக்கு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವರು ಏನಾಗಿರ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಕುಡಿಕತನದಿಂದ ಅವರು ಹೊರಗಡೆ ಬಂದಿರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರನ ಕುಡಿಕತನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗಿರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಕೊನೆಗೆ ಅವರೇ ಪುನಃ ಒಂದು ಕುಡಿಕತನಕ್ಕೆ ಒಳಗಡೆ ಬೀಳುವಂತವರಾಗಿರ್ತಾ So, ಇದ್ದಾರೆ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು So, ಎಂಬುದಾಗಿ. இறக்கம் பாராட்டுறதுலயும் நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತದ್ರಲ್ಲೂ ಕೂಡ ಎಷ್ಟು ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. பாருங்க யாராவது நம்ம சர்ச்சிலயோ நம்ம குடும்பங்கள்ல ஆண்டர் தேடாம தூரம் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க அக்கினியில போற மாதிரியாம். அவங்க அக்கினியில இருந்து அவங்களை காப்பாத்துற மாதிரியாம். சோ இறக்கம் பாராட்டுற ஊழியம் எவ்வளவு ஒரு நல்ல ஊழியம் பாருங்க. ಅಲ್ಲಿ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತದ್ದು ಎಷ್ಟು ಉತ್ತಮವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. ಯಾರಾದ್ರೂ ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುದಾದ್ರೆ ಅವರ ಬೆಂಕಿಯ ಬಾಯೊಳಗೆ ಅವ್ರು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಬೆಂಕಿಯ ಬಾಯೊಳಗಿಂದ ಅವ್ರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಿಡಿಸಿ ಕಾಪಾಡುವಂತದ್ದು ಕರುಣೆಯ ಕಾರ್ಯ. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எச்சரிக்கையா இருங்க. ஆவியில ஜெபிங்க. ஆண்டவருடைய அன்பில நிலையா இருங்க. இரக்கம் பாராட்டுங்க. ಅಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರ್ರಿ. ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೇರಿತರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ರಿ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವಂತವರಾಗಿರ್ರಿ. கடைசியாக அவரு துதிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி துதிச்சு பிரைஸ் பண்ணி துதிச்சு இந்த புஸ்தகத்தை முடிக்கிறாரு. எப்படின்னு பார்ப்போம். ಕೊನೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 24, ಸ್ತೋತ್ರದ 25. ಮೂಲಕವಾಗಿ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. வலுவாதபடி உங்களை காக்கவும் வலுவாதபடி நம்மளை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே ஆ, உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ம், நாணமுள்ளவருமாகிய ம், நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். பாருங்க எப்படி அவர் துதிக்கிறாரு. சோ அதனால இப்படி எல்லாம் இருக்குது, போராட்டங்கள் இருக்கு. பட் ஆனாலும் நம்ம என்ன பண்றாரு? நம்மள ஒரு நாள் எங்க நிக்க வைக்க போறாரு? ஆண்டவர் முன்னாடி நம்மள இயேசு கிறிஸ்து நம்மள
நிக்க வைக்க போறார் ஒரு நாள். நிச்சயமா நிக்க வைக்க போறார். ಅಲ್ಲಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಒಂದು ದಿವಸ ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಸಮಕ್ಷಮದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பாடுகள் இருக்கு. தடிஞ்சு விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ಯಾಕೆಂದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಎಡವಿ ಬೀಳುವುದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ಅವಕಾಶಗಳಿದೆ. ஒரு நாள் ஆண்டவர் வந்து நம்மள ஏசப்பா வந்து நம்ம தேவன் முன்னாடி நம்மள நிக்க வைக்க போறாருங்க. ಒಂದು ದಿವಸ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮನ್ನ ಒಂದು ದೇವರ ಸಮಕ್ಷಮದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. வழுவாமல் நம்மள நிக்க வைக்க போறார். பாருங்க, ಅಲ್ಲಿ- வழுவாமல்னா என்னது? வழிக்கு விழாம நம்மள ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? நிக்க வைக்க போறாருங்க. ಅಲ್ಲಿ ಎಡವಿ ಬೀಳದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ரொம்ப கூட்டமா இருக்கு. ஒரு ஒரு ஜாத்திரையில ரொம்ப கூட்டமா இருக்குன்னு வச்சுங்களேன். ಆ ಒಂದು ಜಾತ್ರೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಅಧಿಕವಾದಂತ ಜನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಬಿಡ ಪ್ರದೇಶವಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ಕೊಳ್ಳಿ. அம்மா வந்து சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுது. ಆ ಆ ಅಮ್ಮ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಚಿಕ್ಕ ಮಗುವಿನ ಹತ್ರ ಹೇಳ್ತದೆ, ஒரே ஒரு காரியம் தான் நான் சொல்றேன் உன்கிட்ட. ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೀನಿ, அம்மா கிட்டே இரு. ಅಮ್ಮ ಹತ್ರನೇ ಇರು. அம்மா போற இடத்துக்கெல்லாம் நீ வா. ಅಮ್ಮ ಹೇಳುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆಲ್ಲ ನೀನ್ ಬಾ. அப்ப நீ தொலைஞ்சு போயிட மாட்ட. ಹಾಗಾದ್ರೆ ನೀನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. உன் வேலை என்னது? ನಿನ್ನ ಕೆಲಸ ಏನದು? அம்மாவை பார்த்துட்டே இரு. ಅಮ್ಮನನ್ನ ನೋಡ್ತಾನೇ அம்மா ಇರೋದು. கையை பிடிச்சுக்க. ಅಮ್ಮನ ಕೈ ಹಿಡಿದುಕೋ. சோ கூட்டம் நிறைய இருக்கும். ಅಲ್ಲಿ ಜನ ಅಧಿಕವಾಗಿರ್ತಾರೆ. சோ அம்மா கையை பிடிச்சுக்குது இந்த பிள்ளை. ಅಲ್ಲಿ ಅಮ್ಮನ ಕೈ ಹಿಡಿದುಕೊಂಡಿರ್ತದೆ ಈ ಮಗಳು. ஆனா அம்மாவும் இந்த பிள்ளை கையை எப்படி பிடிச்சுக்குது? டைட்டா பிடிச்சுக்குது அம்மா. ಅಲ್ಲಿ ತಾಯಿ ಕೂಡ ಮಗುವಿನ ಕೈಯನ್ನ ಬಿಗಿಯಾಗಿ ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡಿರ್ತದೆ. நம்ம வந்து ஆண்டவரை லைட்டா பிடிச்சுக்கிறோம். ನಾವು ದೇವರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೇವಲವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಸುಮ್ಮನೆ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ ಅಷ್ಟೇ. சாதாரணமா பிடிக்கிறோம். பட் ஆண்டவர் வந்து நம்மள டைட்டா பிடிச்சிருக்காரு. நம்மள கைவிட மாட்டார் ஆண்டவர் நம்ம கையை. ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಕೈಯನ್ನ ಬಿಗಿಯಾಗಿ அந்த ಹಿಡಿದಿಟ್ಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அம்மா வந்து டைட்டா எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் கூட்டத்துல என்ன பண்ணுது? அந்த பிள்ளைய கூட்டிட்டு போகுது ஜாத்திரை. ಅಲ್ಲಿ ಆ ತಾಯಿ ಜಾತ್ರೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಾವಿರ ಜನರು ಇದ್ರು ಕೂಡ ಮಗುವಿನ ಕೈಯನ್ನ ಬಿಗಿಯಾಗಿ ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡು ಅವರು ಕಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. இதான் அதோட அர்த்தம். ಇದೇ ಅರ್ಥ. வழுவாமல் நம்மளை காத்து மாசற்றவர்களாய் தேவன் முன்னாடி நிறுத்துறது தான் நம்ம ஏசப்பாவோட வேலை. ಅಲ್ಲಿ ಎಡವಿ ಬೀಳದಂತೆ ತನ್ನ ಪ್ರಭಾವದ ಸಮಕ್ಷಮದಲ್ಲಿ ನಿರ್ದೋಷಿಗಳನ್ನಾಗಿ ನಿಲ್ಲಿಸುವಂತದ್ದೇ ದೇವರ ಒಂದು ಕಾರ್ಯ. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய அன்பிலே நிலையா நிக்கணும். அவ்வளவுதான். ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನೆಲೆ ನಿಲ್ಬೇಕು. சோ ஒரு எச்சரிக்கையின் நிரூபம் இது. ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ, ಒಂದು ಪತ್ರಿಕೆ ಆಗಿದೆ ಇದು. சில பேர்கள் இப்படி இருப்பாங்க, சில லீடர்ஸ் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிருக்கு. ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳು ಅಥವಾ ಕೆಲವು ನಾಯಕರುಗಳು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. பட் ஆனாலும் நீங்க வந்து இப்படி எல்லாம் இருங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து நம்மள உற்சாகப்படுத்துறாரு கடைசியில யூதா. ಆದ್ರೂ ಕೂಡ ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಯೋಧನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ.